இன்றைக்கி சரோஜா சமையலில் அதிரசம் எப்படி பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். 1/2 கிலோ பச்சரிசி எடுத்து வச்சுருக்கிறேன், 1/2 கிலோ மண்டவெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன், 10-15 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 டேபிள் ஸ்பூன் எள் எடுத்து வச்சுருக்கிறேன், 1 ஸ்பூன் கசகசா எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ பச்சரிசியை தண்ணியில் ஊற வச்சாச்சு. இந்த பச்சரிசி நல்லா ஊறின பிறகு அதை நல்லா மிக்சியில் இடிச்சிடுவேன். மாவு மிக்சியில் போட்டு இடிச்சிட்டேன். மாவு அரிசி நல்லா ஊறின உடனே அதை நல்லா இருத்துட்டு கொஞ்சம் நேரம் உலர வைக்கணும். ஒரு 5 நிமிஷம் உலர வைக்கணும். ஃபேனுக்கடியில் நல்லா உலர வச்ச பிறகு அதை நான் மிக்சியில் போட்டு இடிச்சிட்டேன். இடித்து மாவை எடுத்தாச்சு. இப்போது மண்டவெல்லத்தை நல்லா இடித்து வச்சாச்சு. ஏலக்காயும் நல்லா நுணுக்கி வச்சுட்டேன். இது ரெண்டையும் சேர்த்து போட்டு பாகு காய்க்கணும். இப்போ வெள்ளத்தை அடுப்பில் வச்சு அதில் 1 டம்ளர் தண்ணி ஊற்றி ஏலக்காய் பிடிச்சி வச்ச ஏலக்காயும் அதில் போட்டு பாவு காய்க்கிறேன். இப்போ அதிரசத்துக்கு பாவு பக்குவம் வந்துட்டு இங்கே பாருங்கள். இப்போ அந்த பாவு நல்லா மெதுவாக உழுது. இப்படி வேகமாக உழாமல் நம்ம இப்படி பார்க்கணும். பார்க்கும்போது பாகம் தான் மெதுவாக உழுதா இதுதான் நல்ல இளம் பாவு, கரெக்டான பாகு. இதில் நம்ம இனிமேல் ஸ்டவ்வை இறக்கிடலாம். இப்போ பாகு நல்லா ஆறின பிறகு நம்ம மாவை பிசையணும். இப்போ மாவில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கசகசா எள் எல்லாத்தையும் போட்டாச்சு. இனிமேல் பாவை நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சமாக பாவை விட்டு இப்படி இந்த கரண்டியில் உள்ள இதை வச்சு நம்ம விரவணும். அப்படி கரண்டியில் உள்ள காம்பை வச்சு நம்ம அப்படியே அப்படி மாவை அப்படியே விரவி அதை நம்ம சப்பாத்தி செய்வோம்ல அந்த மாவு பக்குவத்துக்கு நம்ம கொண்டு வரணும். இப்போ மாவை நல்லா பாகு வச்சு நல்லா நம்ம விரவி எடுத்தாச்சு. இப்போ மாவு இந்த பக்குவத்தில் அப்படி இருக்குது. நம்ம இதை இனிமேல் ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை நல்லா தண்ணியில் முக்கி புழிஞ்சி அந்த ஈர துணியை அது மேலே வச்சு மூடி வச்சிடணும். அடுத்த நாள் தானே நம்ம செய்வோம், அதனால் எறும்பு வந்துடக்கூடாதுல்ல, அதனால் அப்படி மூடி வச்சுட்டா எறும்பு வராது. நம்ம இப்போ மாவை ஒரு வெள்ளை துணி எடுத்து அதை தண்ணியில் முக்கி நல்லா புழிஞ்சி அதை ஈர துணியாக்கி அந்த துணியை அது மேலே வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மூடி தூக்கி இது மேலே வச்சிடணும். ஏன்னா நம்ம அடுத்த நாள் தான் செய்ய போகிறோம், அதனால் எறும்பு வராமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இப்படி அதை மூடி வைக்கணும். இப்போ ஸ்டவ்வில் பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சாச்சு. எண்ணெய் நல்லா காயுது. எண்ணெய் நல்லா காய்ஞ்ச பிறகு அதிரசத்தை நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போது அதிரச மாவு கூட அரை சிட்டியை சோடா உப்பு போட்டிருக்கிறேன். அதை இனிமேல் நல்லா மாவு கூட மிக்ஸ் பண்ணி எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ மாவு கூட நல்லா சோடா உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மாவை வச்சாச்சு. இனிமேல் நம்ம எண்ணெய் காய்ஞ்ச உடனே அதிரசத்தை போட்டு எடுக்கலாம். நல்லா காஞ்சிட்டு அதிரசத்தை நல்லா தட்டி போட்டாச்சு எண்ணெயில். அதிரசம் நல்லா வேகுது. நல்லா வெந்த உடனே நம்ம அடுத்த பக்கம் திருப்பி போடணும். இப்படி ஒவ்வொன்றா போட்டு எடுக்க வேண்டியதான். இப்போ அதிரசத்தை மாற்றி போட்டாச்சு. அதிரசம் நல்லா வேகுது. நல்லா வெந்த உடனே நம்ம அதை எடுத்துடலாம். இப்போ அதிரசம் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு. இப்போ இன்றைக்கி சரோஜா சமையலில் சுவையான அதிரசம் ரெடி ஆகிட்டு. சரோஜா சமையலில் சுவையான அதிரசம் ரெடி ஆகிட்டு. இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரோஜா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுங்க. தேங்க்யூ.